அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூச திருவிழா தற்போது உலகெங்கிலும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தைப்பூசத்தில் ஒரு மிக பெரும் ஆச்சரியம் நடந்திருக்கு. அதாவது முருகப்பெருமானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயில் முருகப்பெருமானை காண வந்திருக்கு. நான் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் ஒரு மயில் ஒன்று கோவிலினுடைய கருவறையை நோக்கி வந்து கொண்டிருக்கு. பிறகு அங்கு முருகனை தரிசிப்பார் போல அவரை நோக்கி அந்த மயில் ஏறி அமர்ந்து அந்த முருகனை வணங்கக்கூடிய காட்சியை தான் நாம் இப்போ பார்த்தோம். அதாவது பக்தர்கள் பாத யாத்திரையாக அலகு குத்தி, பறவை காவடி, சர்க்கரை காவடி, இளநீர் காவடி, பால் காவடி, தீர்த்த காவடி, மயில் காவடி இவையெல்லாம் எடுத்து மண்டியிட்டு படி ஏறி சுவாமியை தரிசனம் செய்வாங்க. பாத யாத்திரையாக வரக்கூடியவர்கள் ரொம்பவே நம்ம பார்க்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மயில் ஒன்று அந்த முருகப்பெருமானை காண இப்படி வந்து அதிசயமாக வணங்கியது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குறிப்பிட்டு இந்த நாட்களில் முருகப்பெருமானுடைய ரொம்ப பிரியமான இந்த மயில் வந்து தற்போது முருகனை வணங்கியது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ரொம்பவே காண கிடைக்காத அரிய காட்சியை நாம் பார்த்தோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு முருகப்பெருமானை எந்த பெயரில் பிடிக்குமோ அந்த பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இதே போல் ஏதாவது ஒரு கோவில் பற்றி இந்த நம்ம உற்சாகம் டிவியில் தெரிவிக்கணும் அல்லது இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிவிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அதை பதிவிடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்காக மேற்கொள்ளப்படும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருங்காலி மாலையை ஒரிஜினலாக வாங்கி அணியும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தைப்பூசம் அறுவடை வீடுகள்லையுமே சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனாலும் குறிப்பிட்டு 3ஆம் படை வீடான பழனி மலையில் மிக மிக வெகு கோலாகலமாக கொண்டாடப்படும். தன்னுடைய பெற்றோர்கிட்ட கோவித்து கொண்டு பழம் வேண்டி நின்றதால முருகன் நின்ற இடம்தான் பழம் நீ என்று அழைக்கப்படுது. பழனம் என்றால அதாவது விளைச்சலை தரக்கூடிய நிலம் என்று பொருள். நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்கிறதால இந்த ஊர் பழனி என்று பெயர் உருவானதா சொல்லுவாங்க. பொதினி என்பது மருவி பழனியானது என்றும் ஒரு தகவல் இருக்கு. பழனி மலையும் இடும்பன் மலையும் சிவகிரி சக்திகிரி அப்படின்னு கைலாயத்தில் இருந்ததாகவும் ஈசன் அவற்றை அகத்திய முனிவருக்கு கொடுக்க அவரும் அவற்றை பொதிகைக்கு கொண்டு போக நினைத்தது இடும்பாசுரனுக்கு ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவற்றை கொண்டு போகும் வழியில கலைப்படை இப்போது இருக்கக்கூடிய இடத்துல இடும்பன் இறக்கி வைத்து பழனிமலை உருவானதாகவும் ஒரு தல வரலாறு சொல்லுது. காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் சிறு வெள்ளை சந்தனம் பிரசாதமாக இங்கு கொடுப்பாங்க. இது மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுது. பழனி முருகனை நாம் நினைத்த நேரம் நமக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பொதுவாகவே முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இல்லாத ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் குறிப்பிட்டு நாம் இந்த முருகப்பெருமானை வழிபடும் போது அனைத்தும் நமக்கு நிறைவேறும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு. பழனி முருகனை நினைத்தாலும் நேரிய வணங்கினாலும் அவன் 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாகவும் இருப்பார் என்பது நம்பிக்கை. பழனியில நிலைத்திருக்கக்கூடிய தண்டாயுதபாணி தெய்வம் எல்லோருக்கும் நலங்கள் அருளும் என்றே சொல்லலாம். குறிப்பிட்டு தைப்பூசம் தற்போது நடந்து கொண்டிருக்கு. கடல் கடந்தும் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு வருது. சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் தைப்பூசம் கொண்டாட்டங்கள் ரொம்பவே களைகட்டி இருக்குன்னு சொல்லலாம். இதை மையமாக கொண்டு தமிழ்நாட்டிலையும் ரொம்ப சிறப்பாக ஒரு தைப்பூச திருவிழா நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அறுபடை வீடுகள்லையும் பக்தர்களுடைய கூட்டமாகவே இருக்கு. ஏராளமான முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தைப்பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பூச நட்சத்திரம் தொடக்கம் ஜனவரி 25ஆம் தேதி காலை 8:16 மணியிலிருந்து பூச நட்சத்திரம் முடிவு ஜனவரி 26ஆம் தேதி காலை 10:28. தைப்பூசம் தை மாதத்தின் முதல் பௌர்ணமி தினமான பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடியது.
தைப்பூசம் அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு தூய்மையான உடை உடுத்தி முருகப்பெருமானை வழிபடலாம். முருகப்பெருமானுடைய படத்துக்கு அல்லது விக்கிரகத்துக்கு முருகப்பெருமானின் நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பு. குறிப்பிட்டு வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய் படைத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்வது நல்லது. சில பேர் அன்னைக்கு முழுவதுமே எதையும் சாப்பிடாம உபவாசம் இருப்பாங்க. சிலர் பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கொள்வாங்க. ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருப்பாங்க. தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த தினத்துல தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதோ, கோபப்படுவதோ, வீண் விவாதங்கள் செய்வதோ கூடாது. முருகப்பெருமான் நாமத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கணும். முருகப்பெருமானை நினைத்து தைப்பூச விரதம் இருந்தாங்க அப்படின்னா பகை அழியும், நவகிரக தோஷம் நமக்கு நன்மை நெருங்காது, குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பேரு கிடைக்கும், நீதிமன்ற வழக்குகள் கூட சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தைப்பூச திருநாளை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு தைப்பூசம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ் கடவுளான ஞான பண்டிதன், ஆறுமுகன், கார்த்திகேயன், கந்தன், கடம்பன் என எத்தனையோ விதமான பெயர்களில் முருகப்பெருமானை அழைக்கிறோம். அந்த முருகப்பெருமானுக்கான விரதங்களில் இந்த தைப்பூச விரதம் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மாதத்தினுடைய ஒவ்வொரு பௌர்ணமியுமே விழா நாட்கள் என்று தான் நம்புகிறோம். அந்த வகையில் விரத நாளாகவும் இந்த தைப்பூச பௌர்ணமி நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு பௌர்ணமியுமே விழா நாள் தான். பெரும்பாலும் இவை முருகப்பெருமானுடன் தொடர்புடைய நாட்களாகத்தான் இருக்கும். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட சித்திரை, கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே முக்கியத்துவம். தை பௌர்ணமியை தைப்பூசமாக கொண்டாடுறோம். இந்த நாள் முருகப்பெருமானின் வரலாற்றில் பல சம்பவங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறதால இது தைப்பூச திருநாள் இவ்வளவு விமர்சையாக நாம் கொண்டாடுறோம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு முருகப்பெருமானுக்கு உரிய இந்த அற்புதமான நாளில் அவருடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நம்மளால் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு சிறிய முருகன் கோவிலுக்காவது, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்காவது சென்று வழிபட்டு வர்றது நல்லது. அதோடு இந்த முருகப்பெருமானுக்கு உரிய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த நாளில் நம்மளால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை தானமாக, எளிமையான பொருளாக இருந்தாலும் தானமாக கொடுத்து வந்தோம் அப்படின்னாலும் அதனுடைய பலன் நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். குறிப்பாக ஆண்டுதோறுமே தைப்பூசத்தன்று சிதம்பரம் நடராஜர் ஆலயம், சிவகங்கை தீர்த்தக்கரையில் தீர்த்தபாரியும் நடன தரிசனமும் நடக்கக்கூடியது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த விழா தில்லையில் 10 நாட்கள் நடக்கும். இந்த தாண்டவம் காண வியாகரபாதர், பதஞ்சலி, ஜெயமுனி ஆகிய 3 முனிவர்களும் சிலைகளை ஒரே பீடத்தில் எழுந்துருள செய்வாங்க. சிவகங்கைக்கு இது கொண்டு வரப்படும். திருப்பைஞ்சிலி சிவாலய குடைவரை சன்னதியில் சிவனும் அம்பாளும் திருமுருகனுடன் காட்சி தருவாங்க. அவர்கள் காலடியின் கீழ் குழந்தை வடிவ யமனை காண முடியும். இங்கு தைப்பூசத்தன்னைக்கு சிவன் யமனுக்கு பதவி அருளக்கூடிய விழா நடைபெறும். தைப்பூசத்தன்று வடலூரில் ஜோதி தரிசனம் நம்மளால் பார்க்க முடியும். இதை சத்தியஞான சபையில் மாதந்தோறும் பூசத்தன்று 6 திரைகளை விலக்கி பாதி தரிசனம் காண வைப்பாங்க. ஆனால் தைப்பூசத்தன்று மட்டுமே 7 திரைகள் முழுவதுமாக விலக்கி முழுமையான ஜோதி தரிசனத்தை கண்ணாடியில் நமக்கு காட்டுவாங்க. 1871 பிரஜோபதி வருடத்தில் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் முதல் வழிபாட்டை தொடங்கி வைத்தார். அது இன்று வரைக்கும் நடைபெற்று வருது. அவர் ஏற்றிய அடுப்பு அணையா அடுப்பாக பக்தர்களுக்கு இடைவிடாது அன்னதானம் அளித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி தைப்பூசம் என்பது ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பிட்டு முருகப்பெருமானுடைய கோவில்களில் ரொம்ப சிறப்பாக இந்த தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
இந்த தைப்பூசத்தை பற்றிய நாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மயில் ஒன்று முருகப்பெருமானை வழிபட்டு வரக்கூடிய காட்சியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.